அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நாம் பார்க்கப் போகிறோம் ஸ்ரீ ஐயப்ப சுவாமியின் ஒரு அதிசயமான புராணம், ஐயப்ப சுவாமி நீலியை வதம் செய்த கதை. இந்த கதை பண்டள மலைகளின் ஆழமான காட்டில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. சில இடங்களில் இந்த கதை நீலியின் அகந்தை மற்றும் ஐயப்ப சுவாமி பக்தியின் சுத்தம் குறித்து ஒரு உபதேசமாக பார்க்கப்படுகிறது. ஒரு நாள் ஐயப்ப சுவாமி காட்டுப்பாதையில் பயணம் செய்து கொண்டிருந்தார். ஆழமான காட்டில் குரங்குகளின் சத்தம், இலைகள் உரசும் ஒளி அனைத்தும் அபூர்வமான அமைதியுடன் இருந்தது. அந்த வேளையில் ஒளி வீசும் அழகிய வடிவில் ஒரு பெண் தோன்றினாள். அவள்தான் நீலி, மாயை உபயோகித்து மனிதரை கவரும் ஒரு யட்சி. நீலி ஐயப்ப சுவாமியின் வழியை மறித்துக் கொண்டு கூறினாள், ஐயா, நான் தனியாக இந்த காட்டில் இருக்கிறேன், பயமாக உள்ளது. என்னை உங்களுடன் அழைத்து செல்லுங்கள். ஆனால் தபோதனத்தில் வாழும் காமத்தையும் ஆசையையும் தாண்டி நிற்கும் ஐயப்ப சுவாமி அமைதியாகச் சிரித்தார். அம்மா, நான் பிரம்மச்சாரி, என் பாதை வேறு, என்னால் உன்னுடன் வர முடியாது. நீலி இதை கேட்டதும் அவளது கவர்ச்சி முகம் கோபமாக மாறியது. ஐயப்ப சுவாமியின் மறுக்கும் பதில் நீலியின் அகந்தையை புண்படுத்தியது. அவள் தனது உண்மையான உருவம், கொடிய நாகையட்சியின் வடிவம் வெளிப்படுத்தினாள். நீலி சிரித்தாள். என்னை ஏமாற்ற முடியாது ஐயப்பா, என் மாயையை நீ தாண்டி போக முடியாது. ஆனால் ஐயப்ப சுவாமி திருவீட்டில் நடந்த பிரம்ம சாபத்தை களைந்து நின்ற மகாதேவன். அவர் கண்களை மூடி ஜபமாலையை உருட்ட தீய ஒளி முழு காடையும் ஒளிரச் செய்தது. நீலியின் மாயைகள் எல்லாம் அந்த ஒளியில் கரைந்து போயின. அவள் கடைசி முயற்சியாக நாக வடிவம் எடுத்துக்கொண்டு ஐயப்ப சுவாமியை தாக்கினாள். அப்போது ஐயப்ப சுவாமி தனது திருகை தண்டு எடுத்து வானில் சுற்றி வீசினார். அந்த ஆயுதம் தீயின் வடிவமாக மாறி நீலியின் உடலை எரித்தது. நீலி கத்திக்கொண்டு விழுந்தாள். ஐயப்பா, என் மாயையை நீ தர்மத்தால் வென்றாய், எனக்கு மோட்சம் அருளும். அமைதியான குரலில் ஐயப்ப சுவாமி அவளுக்கு விடுதலையை அளித்தார். நீலி தரையில் விழுந்து தன் சாபத்திலிருந்து விடுபட்டாள். கண்ணீர் வடித்தபடி சொன்னாள், ஐயப்பா, எனக்கு விடுதலை தந்தாய். என் மாயையில் சிக்கியவர்களின் சக்தி இனி உன் வழியில் ஒளியாய் சேரட்டும். ஒளியாக மாறி அவள் அகன்று விட்டாள். நீலி ஒரு தீய இயற்சி அல்ல, சாபத்தால் மாறிய ஒரு நாகதேவியே. ஆனால் அவளது மாயை அழிக்கப்பட்ட தினத்தை பழங்குடி மக்கள் ஐயப்ப சுவாமி லீலியை வதம் செய்த நாள் என்று சொல்கிறார்கள். இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் விரும்பினால் ஐயப்ப சுவாமினின் மற்ற மறைக்கப்பட்ட தலபுராணங்களையும் இந்த சேனலில் கொண்டு வருகிறேன். சபரிமலை சாமி ஹரிஹர சுதனே, சுவாமிய சரணம் ஐயப்பா.